இந்த கலந்துரையாடலில் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட அரசாங்க அதிபர் உள்ளிட்ட அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். Platina 100 எலக்ட்ரானிக் ஃபியூல் இன்ஜெக்ஷன் தொழில்நுட்பத்துடன் AVP மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெடிடமிருந்து. இதன்போது மீள்குடியேற்றம் மற்றும் மீள்குடியேற்றப்பட்டவர்கள் எதிர்நோக்குகின்ற சவால்கள் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டது. இந்த முஸ்லிம் மக்களுடைய தேவைப்பாடுகளை அல்லது அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை அடையாளம் காண்பது முதலாவது நடவடிக்கையாகவும், அதன் பின்னர் அவர்களுக்கு வேண்டிய உதவி திட்டங்களை அல்லது உதவி சார்ந்த செயற்பாடுகளை வழங்குவது தொடர்பாக அடுத்த கட்டமாகவும் இந்த செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்று கோரியதன் அடிப்படையிலே நாங்கள் முதல் கட்டமாக இன்று உங்களுடைய தேவைப்பாடுகளை நாங்கள் இங்கே ஆராய இருக்கின்ற முஸ்லிம்களை இங்கே தங்க வைத்துக் கொண்டோம். அப்ப அப்படியாக இருந்தால் உண்மையிலே அவர்களுடைய பிரதேசம், அவர்களுடைய கல்வி, அவர்களுடைய சுகாதாரம், அவர்களுடைய மத வழிபாடுகள் இவைகளுக்கு நாங்கள் மதிப்பினை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு என்ன தேவைகள் எல்லா துறையிலும், கல்வியா அல்லது தொழில்துறையா அல்லது சுகாதாரமா அல்லது இணைய பிரச்சனைகளா, காணி பிரச்சனையா அல்லது வீடு பிரச்சனையா, இந்த பிரச்சனைகள் அவ்வாறான பிரச்சனைகள் சம்பந்தமாக ஒரு உரையாடல், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு உரையாடலை செய்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த உரையாடலை செய்து கொண்டு நாங்க அடுத்த கட்டமாக அதுகள் எப்படி நாங்க என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனைகளை நாங்க எப்படி தீர்க்க முடியும் என்பதை நாங்க பார்க்கிறோம். தீர்க்க முடிய வேண்டிய பிரச்சனைகளை கூடிய சீக்கிரத்துல தீர்ப்பதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுக்கும்.